ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதி டெய்லரிங். நம்ம இன்றைக்கி ஸ்லீவ் கட்டிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு என்னென்ன அளவுகள் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லீவ் லென்த் ஃபஸ்ட் அளவு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ரவுண்டு, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம் கோல் ரவுண்டு, அடுத்தது ஆஃப் லென்த்து, ஸ்லீவினுடைய ஆஃப் லென்த்து. இந்த 4 அளவுகள் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். இந்த அளவுகள் மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம தையலுக்காக அளவுகள் எக்ஸஸாக ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஆம்கோல் ரவுண்டு சரியாக இருந்தது அப்படின்னா தான் உங்களுக்கு ஸ்லீவில் சுருக்கங்கள் வராமல் இருக்கும். ஆக ஆம்கோல் ரவுண்டினுடைய அளவு அப்படிங்கிறது ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அளவு. அந்த அளவுகளை மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சுருக்கங்கள் வர வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஆக ஆம்கோல் ரவுண்டை சரியாக நோட் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட்டினுடைய ஆம்கோல் ரவுண்டும் நம்ம ஸ்லீவில் மார்க் பண்ணக்கூடிய ஆம்கோல் ரவுண்டும் சரியாக இருக்கணும். அப்போ மட்டும்தான் நம்மளுக்கு சுருக்கங்கள் வராமல் இருக்கும். ஆக பேக் பார்ட்டில் என்ன அளவுகள் மார்க் பண்ணிங்களோ அதே சேம் அளவு நம்ம ஸ்லீவ்லேயே மார்க் பண்ணி கட் பண்ணணும். ஆம்கோல் ரவுண்டில் எந்த சேஞ்சஸும் வரக்கூடாது. அப்போ தான் நம்ம ஸ்லீவ் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ண முடியும். நம்ம இன்றைக்கி எல்போ ஸ்லீவ் கட்டிங் பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவில் சுருக்கம் வராமல் இருக்க எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற டிப்ஸையும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவும் போல் பாருங்கள், நம்ம கட் பண்ண வேண்டிய கிளாத்தை 4 ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோ இல்லைங்களா, அதே போலவே சுருக்கங்கள் இல்லாமல் நீட்டாக அயன் பண்ணி ஃபோல்டிங் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 நம்ம ஃபோல்டு பண்ணும்போது ஃபோல்டிங் சைடு மேல் பக்கம் இருக்கிற மாதிரியும் ஓப்பன் சைடு கீழ்ப்பக்கம் இருக்கிற மாதிரியும் நம்ம எடுத்துக்குவோம். அதே போல் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கார்னரில் மடித்து அடிக்கிறதுக்காக 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்லீவினுடைய சரியான அளவு மார்க் பண்ண போகிறோம். சரியான அளவு ப்ளஸ் ஷோல்டரில் நம்ம தையலுக்காக தேவைப்படும் இல்லைங்களா 1/2 இன்ச்சு, அதை சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். சரியான அளவு அப்படிங்கிறது 10.25 இன்ச்சு சரியான அளவு, ப்ளஸ் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்காக, ஷோல்டரோட ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச் நம்மளுக்கு தேவைப்படும். டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 10.25 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதே 10.25 இன்ச்சை இது மாதிரி கீழ் சைட்லையும் மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம 10.25 இன்ச் எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த 2 மார்க்கிங்கையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம போட்ட அந்த லைன்லேருந்து உள்பக்கமாக பாருங்கள் 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்லீவில் 6 இன்ச் லென்த்துக்கு மேலே எக்ஸ்ட்ரா நம்ம போடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் எப்போவுமே 3.5 இன்ச் தான் மார்க் பண்ணுவோம். அதுதான் சரியான அளவு. அப்போ தான் சுருக்கங்கள் வராமல் இருக்கும். சரிங்களா? 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 2 இடத்துல மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம லைன் போட்டோம் இல்லைங்களா, அந்த லைனில் பாருங்கள் நம்ம ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணிக்கலாம். சரியான அளவு 6 இன்ச்சு நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆம் ரவுண்டு, சரிங்களா, நம்ம பேக் பார்ட்டில் எடுத்துப்போம் இல்லைங்களா ஆம் ரவுண்டு, அந்த ரவுண்டு எவ்வளவு அப்படின்னு பார்த்துட்டு அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு 9.5 இன்ச் கிடச்சிருந்தது, நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இது மாதிரி மேல் பக்கமோ அல்லது கீழ்ப்பக்கமோ மார்க் பண்ணக்கூடாது. சரியாக எந்த இடத்துல 9.5 இன்ச்சை அந்த லைன் டச் ஆகுதோ அந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண அந்த இடத்துல இருந்து பாருங்கள் கீழ்ப்பக்கமாக 1.5 இன்ச் தையலுக்காக இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இது மாதிரி 2 இடத்துலையும் ஸ்லீவ் ரவுண்ட் ஆம் ரவுண்டு மார்க் பண்ண இடத்துக்கு கீழே 1.5 இன்ச் தையலுக்காக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள் இந்த 1.5 இன்ச் மார்க் பண்ண இடத்துல இருந்து இந்த ஃபோல்டிங் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த லைனில் இப்போ எவ்வளவு இன்ச்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பாருங்கள் ஆம் ரவுண்டு ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ண இடத்தையும் இது போல் ஜாயின் பண்ணிக்கலாம். தையலுக்காக மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த மார்க்கிங்கையும் நம்ம ஸ்கேல் வச்சு இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கீழ் சைடில் பாருங்கள் லைட்டாக ஒரு கிராஸாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அடித்து திருப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபோல்டிங்லேருந்து நம்ம செக் பண்ணும்பொழுது பாருங்கள் சரியாக 11 இன்ச் நம்மளுக்கு கிடைக்கிது. சரிங்களா? இதை 2ஆக டிவைட் பண்ணும்பொழுது பாருங்கள் 5.5 இன்ச் நம்மளுக்கு கிடைக்கும். சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். அந்த 5.5 இன்ச்சில் இருந்து மறுபடியும் சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ 2.25 இன்ச் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இதில் சென்டர் பார்க்கும்பொழுது 2.25. இதில் உள்பக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு உள்பக்கம் தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்ம சி மாதிரி ஒரு லைன் போட்டு நம்ம கர்வ் எடுக்க போகிறோம். சரிங்களா? அடுத்து மேல் பக்கம் சென்டர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.25 இன்ச் சென்டர் மார்க் பண்ணி வெளிப்பக்கமாக 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்ம லைன் மார்க் பண்ண போகிறோம்.
பாருங்கள் இப்போ 3 மார்க்கிங் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, உள்பக்கம், சென்டர், இந்த சைடில் வெளிப்பக்கம். இந்த 3 மார்க்கிங்கையும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எண்டிங்கில் போய் இது மாதிரி கார்னரில் டச் பண்ணும் பொழுது நம்மளுக்கு வளைவுகள் ரொம்ப அழகாக நீட்டாக கிடச்சிரும். சரிங்களா, கீழேருந்து பாருங்கள் 1 இன்ச்சு ஸ்ட்ரைட்டாகவும் இந்த மார்க்கிங்கை டச் பண்ணுற மாதிரி நம்ம மாதிரி ஒரு கர்வ் இது மாதிரி எடுத்துக்கலாம். இதே போலவே மேல் சைட்லேயும் சரிங்களா, பாருங்கள் இந்த மார்க்கிங்கை டச் பண்ணுற மாதிரி ஃபோல்டிங்கில் கொண்டு போய் ஜாயின் பண்ணிடுறோம். ஓகேங்களா, இப்போ ஒரு ஃபிஷ் மாதிரி ஒரு அமைப்பு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதில் வளைவுகள் வந்து ரஃப்பாக ஹேண்டில் போடுறவங்களும் போடலாம், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தாராளமாக போடலாம். பட் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி அக்யூரேட்டாக போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்லீவில் சுருக்கம் வர வாய்ப்பே சுத்தமாக கிடையாது. சரிங்களா, ரொம்ப அக்யூரேட்டாக நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, ஆர்ம் ரவுண்டு, ஸ்லீவ் ரவுண்டு. இதில் நீங்கள் தையல் போடும் பொழுது ஸ்ட்ரைட்டாக தையல் போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக லூஸ் வர வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். சரிங்களா, அதனால் லைட்டாக வந்து கொஞ்சம் பெண்டு எடுத்த மாதிரி நீங்கள் போகணும். இதுவே வந்து ஷார்ட் ஸ்லீவ் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பெண்ட் எடுக்க தேவையில்லை. பட் எல்போ ஸ்லீவ் அப்படின்னாலும் சரி, அல்லது 3/4 இருந்தாலும் சரி, லைட்டாக இந்த மாதிரி கிராஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஆர்மில் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மேல் பக்கமாக பெண்ட் எடுத்து நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த சரியான அளவில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா, அது நம்ம உடல் பருமனை பொறுத்து கொஞ்சம் கம்மியாகவோ அல்லது எக்ஸ்ட்ராவோ 1/4 இன்ச், 1/2 இன்ச், 3/4 இன்ச் வரைக்குமே நம்ம வந்து பெண்ட் எடுக்கலாம். அவங்களோட கையினுடைய பருமனை பொறுத்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆனால் 1/2 இன்ச் அப்படிங்கிறது ஒரு சரியான அளவு. சரிங்களா, காமனாக அந்த அளவு எடுத்தீங்க அப்படின்னா போதுமானது. இந்த மாதிரி 1/2 இன்ச் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஞாபகத்துக்காக இல்லை நம்ம போட்ட லைனில் அப்படியே வந்து மார்க் பண்ண இடத்துல நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த லைட்டாக ஒரு பெண்டு தான், பட் நம்ம ஸ்லீவ் வந்து ரொம்ப அழகாக நீட்டாக தெரியும். சரிங்களா, இந்த இடத்துல அந்த புஃப்னு இருக்கிறது நம்மளுக்கு சுத்தமாக வரவே வராது. ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம கீழேருந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக நம்ம போட்ட மார்க்கிங்லேயே இது போல் கட் பண்ணிக்கோங்க. ஸ்லீவை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து வந்து ஹேர் கட் கொடுத்துக்கலாம். ஆர்ம் ரவுண்டு மார்க் பண்ண எந்த இடத்துல ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. அதே போல் சென்டர்லேயும் வந்து ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம டெப்த்து வந்து எடுக்கணும். ஃப்ரண்ட் சைடில் நீங்கள் இப்போ எடுத்தாலும் ஓகே தான், மெயின் கிளாத்தில் அட்டாச் பண்ணிவிட்டும் நீங்கள் எடுத்தாலும் ஓகே தான், நம்மளுடைய விருப்பம் தான். பாருங்கள், இது மாதிரி 1/4 to 1/2 இன்ச். சரிங்களா, இதுவும் வந்து உடல் பருமனை பொறுத்து தான் எடுக்கணும். ரொம்ப உடல் பருமனாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் லைட்டாக எடுத்தீங்க அப்படின்னாலே போதுமானது. கொஞ்சம் லீனாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் எக்ஸஸாக வந்து நீங்கள் டெப்த்து எடுக்கலாம். இதுவும் வந்து நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணணும். சரிங்களா, இந்த மாதிரி டெப்த் எடுத்துக்கோங்க. டெப்த் எடுக்கிற சைடு ஃப்ரண்ட் சைடில் வரணும் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதுபோல் நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அனைத்தும் உங்கள் மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக ரீச் ஆகும். நம்ம சேனலுடைய மற்ற வீடியோஸ்கள் பார்க்கணுன்னா பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.